ஏய் ஸ்டெஃப், இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல்? ஃபிஷ் குழம்பு செய்யட்டுமா? ஓகே. வாங்க மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3/4 கிலோ சங்கரா மீனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே ஜாரில் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கடுகு, சோம்பு, வெந்தயம், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதில் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கு. இதில் கொஞ்சமாக சீரகத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஒரு நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைச்சலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபிஷ் போடுறதுக்கு குழம்பு ரெடியாக இருக்குது. இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு மேலே வேக வச்சிங்கன்னா மீனெல்லாம் கொழிஞ்சிரும். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் இந்த குழம்பை கொடுத்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.